ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்ஸுமே வருது. இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடிக்க முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். ஸோ டிசம்பர் 1 இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட எக்ஸாம்ஸ் வரதுக்கு இன்னும் 150 நாள் கிட்ட வந்திருக்கு. இது நோட்டிஃபிகேஷனுக்காக மட்டும். ஸோ ஏப்ரலில் குரூப் 1, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஜூலையில் குரூப் 2 வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாதி முடிச்சிட்டா கூட எக்ஸாம்ஸ் வரும்போது தாராளமாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ 2024லையும் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த எக்ஸாம் படிக்கலாமா, அது படிக்கலாமா, இந்த குழப்பத்தில் ஏகப்பட்ட பேர் ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த வருஷம் எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை ஹிட் பண்ணணும். இதுக்காக ஒரு ப்ராப்பர் ஹிட் சீரிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம பிளான் டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே, அதாவது குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி தேவையான சிலபஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கம்பைன் பண்ணி ப்ராப்பராக முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் எவ்வளோ கேப் கொடுத்தாலும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் தயாராக முடியும். இது இல்லை அது, அது இல்லை அது அப்படின்னு இல்லாமல் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஒட்டுமொத்தம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எல்லாத்துமே நம்மளால் அடிக்க முடியும். ஓகே, முக்கியமாக ஃபார் பிகினர்ஸ், ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இதுக்கான சாம்பிள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி படித்தா மட்டும்தான் இந்த பிளானை ப்ராப்பராக கொண்டு போக முடியும். கேப்பே கிடையாது. ஓகே ரைட், பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் ஹிட் பேட்ச் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 3 லெவல் சக்ஸஸ். இதில் சமச்சர் புக்ஸு, டிகிரி லெவல் 15,000 கேள்விக்கு மேலே சால்வ் பண்ண போகிறோம். மேக்ஸு, சயின்ஸு, பாலிட்டி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்க போகுது. ப்ளஸ் லாங்குவேஜ்க்கான வீடியோஸ், ரிவிஷன் நோட்ஸு, அதில் கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆக போகுது. முழுமையாக பார்த்துட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், சரி பார்க்கலாம். 3 லெவல் சக்ஸஸ் அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது இந்த பேஸ் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். பேஸ்னால் இப்போ என்னங்க, சமச்சர் புத்தகம் இங்கே ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். இப்போ டவுட் வரும், ப்ரோ சமச்சர் தான் கேள்வி கேட்குறாங்களா, எல்லாமே அதை படி படித்தா போதுமா? கிடையாது. சமச்சர் மட்டும் படித்தா போதாது. அட் சேம் டைம் சமச்சர் படிக்காமல் நெக்ஸ்ட்டு நீங்கள் போகக்கூடாது. நம்ம டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் சமச்சரும் இருக்குது, டிகிரி லெவலும் இருக்குது, ரிவிஷனும் இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டினும் இருக்குது. எல்லாமே சேர்த்து தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். இது ஸ்ட்ராங் பண்ணதுக்காக 10,000 ஒன்லைனர்ஸ், கொஷின் ப்ளஸ் ஆன்சர்ஸ், நோ ஆப்ஷன் மோட் ஃபார் ஸ்ட்ராங் பேஸ். நீங்கள் ஆப்ஷன் இல்லாமல் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எப்படி பண்ணணும் சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாலிட்டி இப்போ சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 6ல் ஒரு 3 பாடம் வந்திருக்கு. ஓகேவா, இதுக்கான கொஷின்ஸ் இங்கே நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் இடம் தானம் இருக்கும். அந்த மாதிரி இல்லை, ஒரு லைனும் இன்ச் பை இன்ச்சாக படித்து A to Z ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேரா வந்திருக்கு புக்கில், ஒரு 6 பேரா மட்டும் படித்தா போதும், 4 படிக்க வேணாம், இம்பார்ட்டன்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. 6லேருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக இது முக்கியம் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் அந்த புக்கை கம்ப்ளீட்டாக படித்தா மட்டும்தான் இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் நம்ம கூட நான் கொடுக்க போகிறோம். அப்போ என்ன விஷயம், இதை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டா சமச்சர் புக்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ கேள்வி, எதுக்காக நம்ம சமச்சர் புக்கை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணோம்? நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம டிகிரி லெவலும் கவர் பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர் பண்ண போகிறோம். பட் ஒரு பிகினராக உள்ளே வரும்போது சமச்சர் புக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதுக்கு நெக்ஸ்ட் போய் ஆகணும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 75 கேள்வி கேட்குறாங்க ஜிஎஸ்ல. 75 கேட்குறாங்க அப்படின்னா மினிமம் 30 to 35 கேள்விகள் சமச்சர் புக்கை பேஸ் பண்ணி தான் டேரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ அவங்க கேட்க போகிறாங்க. அப்போ இதை நம்ம ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 40 டிகிரி லெவல்லையோ ப்ரீவியஸ் இருக்க நோட்ஸ்லையோ நம்ம என்ன பண்ணலாம், சூப்பராக இங்கே டேக்கிள் பண்ண முடியும். அப்போ அந்த பேஸ் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இங்கே போக முடியும். அது ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம், உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்லை, இங்கே கஷ்டப்பட்டால் தான் எக்ஸாம் ஹாலில் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ரைட். அந்த புக்கை பேஜ் டு பேஜ் முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே தான் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்த கேள்வி, சரி ப்ரோ ஒன்லைனர்ஸ் நம்ம படிக்கிறோம், ஓகே, பட் எக்ஸாம்ஸ்குள்ளே போகும்போது அந்த ஆப்ஷன் பேஸ் பண்ணி கொண்டு போனால் தானே ப்ராக்டிஸ் கரெக்டாக வந்திருக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த ஒன்லைனர்ஸை பேஸ் பண்ணி இங்கே என்ன பண்ண போகிறோம், அடுத்த செட்டில் MCQ டைப்பில் டெஸ்டிங் வைக்க போகிறோம். பைலிங்குவல் டிஎன்பிசி எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அந்த ஃபார்மெட்டில் டெஸ்ட் இருக்க போகுது. அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு இங்கே படித்த விஷயத்தை இங்கே ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இந்த 11 ஒன்லேயே நீங்கள் சமச்சர் புக்கை தரவாக படித்து முடிச்சிருவீங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். 6லேருந்து 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸு, மேக்ஸு, யூனிட் நம்பர் 8, 9 அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, இது முக்கியம் இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லா சாப்டரும் சிலபஸ் என்ன இருக்கோ கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். இதை டெய்லி படித்தா மட்டும்தான், அந்த புக்கை முழு பாடத்தையும் கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை பண்ண முடியும். இல்லைனா இதை பண்ணவே முடியாது. நம்ம அப்படி தான் இதை மேக் பண்ணியிருக்கோம். மேபி சில பேர் பார்க்குறதுக்கு இது கஷ்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் யோசிச்சா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் இங்கே கஷ்டமாக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அங்கே ஈஸியாக பண்ண முடியும். நம்ம இப்படி தான் ரிசல்ட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ லெவல் 1ல் லாங்குவேஜ்க்கான வீடியோஸ், அதாவது குரூப் 1க்கு லாங்குவேஜ் தேவையில்லை, பட் குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணியாகணும், அதுக்கான வீடியோஸ். அடுத்து வருவோம்.
இப்போ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, குரூப் 2 பண்ணுறவங்களுக்கு, குரூப் 4 எல்லாருக்குமே டிகிரி லெவல் நிச்சயமாக தேவை. ஸோ டிகிரி லெவலில் 28 டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இங்கே லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது. ரிவிஷன் நோட்ஸ் PDF கரண்ட் அஃபேர்ஸும் இங்கே சேர்த்து கொடுக்கப்படும். ஓகே, ஒரு டாபிக்ஸுமே நான் சாம்பிள் காட்டுறேன், எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இங்கே சாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை செக் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஓகேவா? அப்போ சமைச்சரும் முடிச்சாச்சு. அடுத்த லெவலில் டிகிரி லெவல் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ குரூப் 1 சிலபஸ் லெவல் ரொம்ப டஃப்பாக டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்குறாலும் அந்த ஃபார்மெட்டில் முழுமையாக நம்ம வந்து பார்த்துட போகிறோம். அடுத்த லெவல் 3ல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இங்கே முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாமே PDF ஃபார்மெட் கேள்விகள், 24/7 ஆக்சஸ், லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் கொடுத்துறோம் அப்படின்னா நீங்கள் PDF-ஆக வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் போட்டும் இதை பார்த்துக்க முடியும். ஓகே ரைட். ஸோ அட்டவணை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பேட்ச் 1 நீங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு November 27 அப்படிறாம November 29 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு பாடத்துக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி கவர் பண்ண போகிறோம் முழுமையாக கொடுத்துருக்கேன். இந்த PDF முழுசாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ லெவல் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், சமச்சர் ரிவிஷன் மோட் இல்லையா? ஸோ அதுக்கான அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்ஸ் உள்ள நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இதை வந்து பார்த்துக்கலாம். இல்லை சயின்ஸும் இருக்குங்க, எல்லாமே நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ரைட். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சமச்சர் ஃபுல் டெஸ்ட், பாலிட்டி, INM ஃபுல் டெஸ்ட்டு, ஜியோகிரஃபி சப்ஜெக்ட் வைஸாக ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோமா? அடுத்தது எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. அப்போது நீங்கள் ஒன்லைனர்ஸ் படிக்கிறீங்க, அடுத்தது ஒரு 15 டெஸ்ட் கிட்ட ரிவிஷன் மோட் பார்க்குறீங்க, ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் மட்டுமே ஒரு 10 கிட்ட வந்திருக்கு. சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்த்தாகணும், ப்ளஸ் ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி இங்கே வந்து பார்க்கத்தாகணும். ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆக போகுது. சமச்சர் புக்கில் எப்படி கேட்டாலும் தட்டி தூக்கிடலாம். முடிஞ்சு போச்சா? ஸோ அடுத்தது டிகிரி லெவலில் வந்து போடுவோம். இதில் சிலபஸ் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ பாலிட்டியில் 2, INM 2 அண்ட் பாலிட்டியில் ஒரு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. டிகிரி லெவல் இங்கே சமச்சர் கேள்விகள் ரிப்பீட் ஆகாது. ஒரு டெஸ்ட் பேட்ச் போகிறோம் அப்படின்னா சமச்சர் புக்கும் டிகிரியும் சேர்ந்து அங்கே வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சமச்சர் புக்கில் அந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணாமல் முழுக்க ஒரு அவுட் சைட் சோர்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம். எந்த புக்ஸை படிக்கணும், எந்த லெசன்ஸ் கவர் பண்ண போகிறோம், இந்த எல்லா விஷயமே சோர்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன். எந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணால் வந்து போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி இருக்கா, லட்சுமிகாந்த் படிக்க போகிறீங்க, தமிழ் மீடியம் ப்ரைவேட் பப்ளிஷன் வந்து பின்னாக படிக்கலாம், ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு புக்ஸுக்கும் என்னென்ன புக்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க புக் லிஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருவோம். அந்த புக் லிஸ்ட்டை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் எது வரைக்கும் கவர் பண்ணணுமோ அது நம்ம PDF நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்க போகுது, ப்ளஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இங்கே வந்து இருக்க போகுது, 2 மார்க் டெஸ்ட்டு. ரைட். அப்போ சமச்சர் புக்லேயும் ஃபுல் டெஸ்ட் இருக்குது, டிகிரி லெவலையும் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு கவர் ஆக போகுது. இது GS பேஸ் பண்ணது. அடுத்து சயின்ஸ் வந்து பாருங்கள், டேட்ஸ் அவங்க அப்டேட் பண்ணுவேன். சயின்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி தனியாக வந்து கொடுக்க போகிறோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். அது காரணம் என்ன பண்ணிட்டோம், GS தனியாக சயின்ஸ் தனியாக நம்ம பிரிச்சிட்டோம். அப்படி பிரித்தா மட்டும்தான் இன்னும் பெட்டராக வந்து கொண்டு போக முடியும். இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதுக்கு முன்னாடியும் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்த்தாகணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இங்கே வந்து பார்க்கணும் இல்லையா? லாஸ்ட் 5 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்டிருக்காங்களோ இது எல்லாமே நம்ம இங்கே வந்து கவர் பண்ண போகிறோம். எல்லா எக்ஸாம்ஸ் ஒரு குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 7 எல்லாரும் கேட்டிருக்காங்களோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இங்கே வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே. இது முடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, தமிழ் முடிஞ்சுதா, ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ் முடிஞ்சாச்சு. அடுத்தது இங்கிலீஷ் கான்டெஸ்ட்டு, மேக்ஸ் கான்டெஸ்ட், நோட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டிய அவசியம் வந்திருக்காது. என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1000 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கான முழு வீடியோ கொடுக்கப்பட்டிருக்கே, செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள் சமச்சர் புத்தகம் ஃபுல்லாக, ஒன்லைனர்ஸ் ஃபுல்லாக, ரிவிஷன் நோட்ஸு முழுமையாக கவர் பண்ண போகிறோம். டிகிரி லெவல் கவரேஜ் குரூப் 1, குரூப் 2 முழுமையாக கவர் பண்ண போகிறோம். ரிவிஷன் நோட்ஸு கரண்ட் அஃபேர்ஸும் மந்த்லி வைஸாக ஒரு இம்பார்ட் எது இருக்கோ அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது. சிலபஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்திருக்கும். டெய்லி இதை ஃபாலோ பண்ணால் போதும், ஏப்ரலுக்குள்ளே உண்மையை நம்ம வந்து முடிச்சிடலாம். நம்ம டார்கெட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது December 1 இருந்து ஏப்ரலுக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா குரூப் 1 ஏப்ரலில் வருது, அதுக்கப்புறம் வரப்போகிற பேட்ச் டேட்ஸ் நம்ம வந்து மாற்றலாம். பட் நீங்கள் ஏப்ரலுக்குள்ளே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 முடிச்சு வச்சுட்டா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். திரும்ப புதுசாக நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இதான் உங்களுக்கான பேட்ச் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எதாவது இருக்கா, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இது கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. நன்றி, வணக்கம்.